குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சனா. முக்கியமாக சரியான கவலையான விஷயம் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடலாமல் இருக்க. யாராவது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தவருக்கு கேட்டு சொல்லுங்க. நேற்று இப்போ நேரம் 8 மணி போல் கொடிகாமம் போலீஸ் அடியில் ஆக்சிடென்ட் பட்டு வந்ததாம்னு கேள்விப்பட்டேன். ஒரு 4 பேர். அதில் இப்போ இது என்னென்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாக்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும், கம்யூனிட்டி மெடிசன் படித்தாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு திரும்ப நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஒருத்தரம் கேட்கல. நான் என்ன வந்து டெம்பரரி எங்கே அனுப்பி போட்டு பேரதினிக்கு சரி நான் கவலை சாப்பிட போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். என்னென்னா நேற்று ஆக்சிடென்ட் பட்டு வந்த பிறகு 8 மணிக்கு வந்திருக்கணும். அப்போ அந்த டைமில் வந்து நான் பழைய ஓபிடியை வந்து அந்த ஈடியூவை கொண்டு புது இடத்துக்கு கொண்டு போனேன். அங்கே காரணம் அங்கே 6 பெட் 5 பெட் போடலாம், 4 5 6 பெட் போடலாம். அதில் எக்ஸ்ட்ராவாக இங்கேயால் வேண்டாம். நார்மலாக 10 பெட் போடுப்போ ஒரு மேஷ் கேஷுவாலிட்டின்னு சொல்கிறது, மாஸ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேஷுவாலிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறது. அது ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு வருதுன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு 20 பேர் 30 பேர் வரைக்கும் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்யலாது. அதை ஜோதிச்சு தான் நான் அந்த புது ஓபிடி கொண்டு போய் நான் எல்லாத்தையும் மாற்றினேன். ரஜீவ் அவர்கள் வந்து தண்டை இஷ்டத்துக்கு நான் உனக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி பழைய ஓபிடிக்கு கொண்டு வந்து போட்டு நேற்று 4 பேர் ஆக்சிடென்ட் பட்டு வந்திருக்கணும். ஸ்ட்ரெச்சரில் போட்டு தான் ட்ரீட் பண்ணினாண்டு கதை வந்திருக்கு. அதில் ஒரு ஆள் டெத்துன்னு சொல்லியிருக்கணும். தேவைசெய்து அது சம்மந்தமான விஷயங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது வந்து ஒரு சீரியஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். அதாவது வந்து நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது சொல்கிற லேட்டன்ட் ஃபெயிலியர்னு சொல்லி ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட்டன்ட் ஃபெயிலியர்ன்ற 2 குவாலிட்டி ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அது தெரியாது ரஜீவுக்கு நான் சொன்னேன் அவனு சொல்லுங்க. ஆக்டிவ் ஃபெயிலியர்ன்றது அந்த டைமில் அதாவது கனிவில் அடிக்கிற நேரத்தில் இடக்கை இருக்குது, வலக்கை அடிச்சு விடுறது, அல்லது வந்து வெயினுக்கு அடிக்கிற நேரத்தில் ஆற்றுக்கு அடிச்சு விடுறது, அது வந்து ஆக்டிவ் ஃபெயிலியர். லேட்டன் ஃபெயிலியர்ன்ற ஒரு டிரெக்டர் விடுற பிள்ளையால் வந்து ஒரு உயிர் சாகிறது. இப்போ டிரெக்டர் வந்து அங்கே இருக்கிற ஒப்பீனியன் ஈடியூவை வந்து இங்கே நான் மாற்றேக்கில்ல, அதை அப்படியே விட்டுட்டு ரன் பண்ணிக்கோம். நான் ஜென்ரேட்டர் இல்லைன்றவே ஜென்ரேட்டர் வந்துட்டுது. அப்போ திருப்பி அந்த ஓபிடியை இங்கே மாற்றணும் தேவை ரஜீவுக்கு எனக்கு விளங்கலை. இன்னும் பழி வாங்குறேன்ட்டு பொதுமக்களை பழி வாங்கி பணியாமல் ஒரு உயிர் ஒன்று போயிருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். சரியான கவலையாக கிடக்கு. அவர் வந்து அங்கே இருக்கிற ஓபிடி ஈடியூவை வந்து மொக்கத்தினமாக திருப்பி அதுக்கு அதை சொல்கிறேனே. டாக்டர் சமன் விபி சமன் பாத்திரனா வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசின், டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட். அதாவது வந்து சமூக சுகாதாரத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அவைக்கு. அது மாதிரி அவைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சொல்லி 2021 மினிட்ஸும் அமெண்ட் பண்ணப்பட்டாச்சு. கெசட்டும் இருக்குது. நான் அதை கொண்டு நீதிமன்றத்தையும் மண்டே கொடுத்தேன் நான். அது மாதிரி இவர் டாக்டர் ரஜீவ் வந்து ஒரு சமூக சுகாதாரத்துறை அதை நுழம்பு பிடிக்கிறேன்னு சொல்லிடணும். அது சம்பந்தமான அதை படித்தால் அந்த வேலையில் பார்க்கணும். அந்த ஹெல்த் எஜுகேஷன் அந்த வேலையில் பார்க்கணும். மொழிய அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது. அந்த 3 பேருமே நான் ஜாழ்ப்பாணம் அழிய போன்னு நினைக்கிறேன். ஜாழ்ப்பாணத்தில் மாகாண சபையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்த ஒருத்தருமே இல்லை. உதாரணத்துக்கு வந்து திவாரணா இருக்கிற அவர் பாயிண்ட் பெட்ரோல் இருக்கிற நல்லா ரன் பண்ணுறார். ஆனால் இவன் வந்து PDHS ப்ரொவின்சியல் Director Health Services, RDHS Regional Director Health Services, அதுக்கப்புறம் இங்கே சாவச்சேரி வைத்தியசாலை கவரிங் அப் நாட் ஆக்டிங் கவரிங் அப் அது தெரியாடி போய் படிக்க சொல்லுங்க. கவரிங் அப் டியூட்டியை செய்து கொண்டிருக்கிற டாக்டர் ராஜீவ். இவர் வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட். திடீர்னு அங்கேருந்து இங்கே மாற்றினால் இப்போ ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி வந்து அந்த சின்ன ஏரியாக்களையும் என்னென்னு பார்க்குறது. அங்கன்னு சொன்னால் நிலத்தில் போட்டாவது அதாவது இப்போ ட்ரையேஜ்னு சொல்கிறது. தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும். யாராவது படித்தாக்கள் சொல்லுங்க அவைகிட்ட. ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்து 20 பேர் ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு வந்தால், ஒரு கார் ஒன்று ட்ரெயினுக்கு அம்பிட்டு வந்தால், ஒரு 15-20 பேர் வந்துச்சு நம்ம சொன்னால் பஸ் ஒன்று அம்பிட்டு வந்தால், ஒரு டிப்பரும் ஒரு பஸ்ஸும் அடிபட்டு வந்தால் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்யல. அதெல்லாம் ரிஸ்க் அசஸ் பண்ணி போட்டு தான் நான் உடனே அங்கே மாற்றினான் பழைய ஓபிடிக்கு. இந்த சின்ன ஓபிடியில் வந்து ஓபிடியும் அதில் ஈடியூவும் அதில் பார்க்கறதுக்கு இடம் இல்லை, சனம் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதில் வந்து சும்மா ஏதோ ஒரு சின்ன ஒரு பீடியாட்ரிக் கிளினிக் மட்டும் தான் நடத்தலாம். ஒரு டென்டலை கீழே கொண்டு வர வலிக்கிறேன். தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் அவர்கிட்ட சொல்லுங்க. நேற்று ஒரு அநியாயமான ஒரு உயிரிழப்புண்டு. இவ இங்காலே மாற்றினபடியா நேற்று ஒரு இவ செய்கிற இந்த கூத்துலால் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. என்னால் இதுக்கு இவ்வளோதான் செய்யலாம். ஒருத்தன் உயிரை கொடுக்கலாம், ஒருத்தன் வேலையை கொடுக்கலாம், பேராதனைக்கும் அங்கே மிஞ்சையும் மேலே அலைய விட்டுருக்கணும். இதுக்கு மேலேயும் எனக்கு தெரியல. இப்போ மாற்றினதால அநியாயமாக ஒரு டெத் உண்டு. இது வந்து இன்கொயரி பண்ணணும். இது ஏன் மாற்றினது, என்னத்துக்கு மாற்றினான்னு சொல்லி ரஜீவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு கோர்ட்ஸில் வழக்கு போடணும். வழக்கு போத ஒருத்தன் வந்து மாற்றுறான்னு சொன்னால் மாற்றி நல்லா ரன் பண்ணிக்க அதை போய் திருப்பி டவுன் கிரேட் பண்ணி செய்கிறது எனக்கு விளங்கல. என்ன செய்யணும்னு சொல்லி என்னமோ
அவையை பொறுத்த இன்றைக்கு நான் 4 மணிக்கு நான் மன்னார் போகிறேன். மன்னார் போய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன செய்கிறேன்ட்டு. இந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள் சம்பந்தமான ஒரு வீடியோக்களும் போட வேண்டாம். வேறு வீட்டை போய் வீடியோ எடுத்துருக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். தயவு செய்து அது கஷ்டப்பட்ட ஆக்கள் இந்த இது நேரத்தில் உங்களோட யூடியூப்பில் இந்த மீடியாக்களை கொண்டு தயவு செய்து ஒரு லிமிட்டுகளை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் போடத்தான போன நியூஸ்களில் சரியான விஷயத்தில் போடணும். நீங்கள் சும்மா டப்புன்னு ஃபேமஸ் ஆகணும் லைக் பெறட்டுமென்றதுக்காண்டி ஒரு பாதிக்கப்பட்ட அம்மாட்டையோ இப்போ அவை வந்து பதட்டத்தில் மாறி சொல்லிடுவினம். அது வந்து கோர்ட்ஸுக்கு எவிடன்ஸாக போயிடும். முதல் இப்படி சொன்னவே பிறகு இப்படி சொன்ன வேண்டும். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் கால் பண்ணி சொன்னால் வேண்டாம். உங்களுக்கு இப்போ இது ஒரு ஜோக். ஒரு ஆளுண்டு வைஃப் செத்துட்டா உங்களுக்கு அப்போ ஒரு ஜோக் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டு லைக் வந்தால் உங்களுக்கு ஓகே. பட் அங்கே ஜோதிச்சு பேரப்போ அந்த குழந்தை பிள்ளை ஒரு 20 நாள் 30 நாள் குழந்தை பிள்ளை அம்மா அப்பா இல்லை இல்லையடா. நீங்கள் ஜோசிக்க இல்லைடா வேணும். சும்மா உங்களோட பாட்டுக்கு போய் யூடியூப் எடுத்து நான் திரும்ப போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். நான் வந்து அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கோர்ட்ஸுக்கு கொண்டு போகும் வரைக்கும் ஒரு ஒன்றுமே வேண்டாம். பின்ன அந்த வீட்டில் போய் கஷ்டப்படுத்துங்க. பக்கத்தில் அயலாக்கள் இருந்தால் தேவை இந்த யூடியூப்பர் கேமராவோட யாரும் வந்தால் கொஞ்சம் விடுங்க ஒருக்கா. தேவை செய்து புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. இவையால் வந்து எல்லாமே நாசமாகுது. யாழ்ப்பாணமும் நாசமாகுது. இப்போ கிட்டையில் வந்து போட்டுக்கின ஒரு வீடியோ உண்டு. இந்த தலைவர் காட்டிலே கலந்து விட்டார், தலைவர் இல்லைன்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி போட்டேன். அப்படி இப்படி நான் சொன்னேன் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன். திரும்பவும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தலைவரில் எவ்வளோ பாசம் இருக்கோ அதை விட பாசம் எனக்கு கூட இருக்குது. நான் O level பாஸ் பண்ண பிறகு 9AB எடுத்த அப்புறம் அப்போ கூட்டி கொண்டு வந்தவர் எனக்கு ஒரு காட்டுறேன் பார்க்கலாம் போயிட்டு. நீங்கள் தயவு செய்து இப்படி செய்யாதேங்கோ. சரியான கவலையாக இருக்குது. பாருங்க ஒரு டெத் ஒன்று அணியாமல் நான் வெளிக்கிட்டு வந்து இங்கே ஒரு 10-15 நாள் ஆகல அணியாமல் டெத். ஏன்னா நான் நிற்கலையும் டிப்பர் அடிபட்டு வந்தது தான். நானும் அதை பேக் பண்ணி தனியாக மேனேஜ் பண்ணி அனுப்பினான் தானே ராசா. அப்போ கொஞ்சம் யோசிக்கணும். ராஜீவ் இரவில் வந்து டியூட்டிக்கு 2 பேர் தான் நின்றுக்கணும். அப்போ 25 பேர் நிற்கிறதுல 22 பேர் டியூட்டிக்கு நிற்கல தானே. ஒரு ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது ஒரு ஓட்டு கண்டு பார்த்தா கூட 6 பேர் 8 பேர் நின்றுருக்கலாம். பிபி நிற்கல ஓட்டில் உதுவில் சொல்லிக்க தானே போய் பிரச்சனை. 2 பிபி மாதிரி நிற்கணும் ஆல்ரெடி. இன்னொரு பீடியாட்ரிஷன் இருந்தால் போகிறா. பீடியாட்ரிக் போட்ட குழப்புறியல். பீடியாட்ரிக் அந்த மனசி பாவம் வடிவா எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு ஆசைப்பட்டு அந்த பீடியாட்ரிக் மேடம் வந்து செய்த பீடியாட்ரிக் போட்டு அதை கொண்டு போய் மேலே போடுறீங்க. அதில் சுவர்ல எல்லாம் சித்திரங்கள் கறி இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. உங்களுக்கு கொமிட்டி மெடிசன் படிச்சா உங்களுக்கு விளங்க. தயவுசு புண்ணியம் கிடைக்கும். விட்டுட்டு போங்க. ஒரு சும்மா ஒரு எம்ஓ வந்து அதை ரன் பண்ணிட்டு நான் வரையில சும்மா ஒரு எம்ஓவை ரன் பண்ண விட்டுட்டு தயவு செய்து போங்க. சமன் பத்திரனா இருக்கட்டும் கேஸ் ஒன்றா இருக்கட்டும் தயவு செஞ்சு ரிட்டே பண்ணி போங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உயிரில கொள்ளாதீங்க. உங்களுக்கு கொள்றது வந்து இப்போ ஜோக்கா இருக்கலாம். பட் மெட்டாக்களுக்கு வந்து அம்மா தம்பி அக்கா இல்ல ஜோசிங்கடா. கொஞ்சம் தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யான்னு தயவு செய்து எனக்கு ஒருக்கா கேட்டு சொல்லுங்க. இது சம்பந்தமான ஃபுல் தெளிவான விளக்கத்தை சொல்றதுக்கு எனக்கு உடனடியாக லைவ் வர வேண்டிய தேவை இருக்குது. என்னென்றால் சரியான கவலையாக இருக்குது. நான் சொன்ன உடனே எனக்கு வீடியோ அனுப்பிட்டு நம்ம என்ன நடந்தேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருந்து எடுத்துருக்கீங்கன்னா பாருங்க. அதில் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிற ஸ்ட்ரெச்சரில் வச்சு. என்னடா பெட் இல்லை அதால் ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கனிவலா போட்டு நார்மல் சைலன் போட்டு ஒரு பிள்ளை கையை வந்து உயர்த்தி கொண்டு இருக்குது. நார்மல் சைலன் பிடிச்ச ஒரு HSA பிள்ளை என்னென்றால் சரி இதை சம்பந்தமான விளக்கத்தை சொல்றேன். நாங்கள் சொல்றோம் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அது ரஜீவுக்கோ அல்லது வைத்தியர் சமன் பத்திரனுக்கோ கெரிசரனுக்கோ தெரியாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர்ன்னு சொல்றது எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்குரிய கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு அவலம் வரும்போது சாதாரணமாக 3 பெட்ல 3 பேஷண்ட் போடக்கூடிய இருந்தால் அது டிசாஸ்டர் இல்லை. அது வந்து ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு 25 பேஷண்ட்ஸ் ஒரு ஏரியா வருதுன்னு சொன்னால் அந்த பேஷண்ட் அவ்வளோத்தையும் ஒன்றொண்டா கொண்டு வருவினோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த டைமில் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும். தயவு செய்து இதை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு முதலாவது எழுதினது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானும் என்னடையும் இருக்கு. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் படி இந்த எங்கள்ட OPD பில்டிங்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செய்யலாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிச்சாங்களுக்கு வடிவா தெரியும். இதில் ஸ்பேஸ் காணாது. ஒரேடியா 25 பேஷண்ட்ஸ் வந்துட்டுன்னு சொன்னா எங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லை. அதால தான் நான் புது பில்டிங்குக்கு மாத்தினான். இவையேன்னு நேனு கேட்டவையேன் புது பில்டிங் நான் படிச்சு போட்டு வந்தபடி அங்கே மாத்தினான். அப்போ 2வது அங்கே பழைய புது பில்டிங்ல கொண்டு ஏணி போடைக்க அங்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 3 மட்டும் 9 பெட் போடக்கூடிய இருந்தது. ஒரு பேஷண்ட்ஸ் வரைக்குள்ள வந்து நாங்கள் ட்ரையேஜ் அண்டு பிரிப்போம். அதாவது வந்து பேஷண்ட்ஸ் வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் கருப்பு இந்த கொலக்கோட்டின் படி பிரிப்போம். அப்படி ஒன்றுமே எங்களோட வைத்தியசாலை இல்லை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானே இல்லை. பேராதன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானோட கோஆர்டினேட்டர் நான். வந்த உடனே என்ன செய்யணும் சொன்னால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் எழுதினான். அது எழுதினபடி அப்படியே இருக்கத்தக்கனே என்ன வாங்கிருந்து அனுப்பிட்டோம். அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பஸ்ல இருந்து ஆக்கள் வந்துச்சுன்னா 20 பேரையும் ஒரு இடத்துல போட்டு கிடத்தி போட்டு அதில் ஒரு டாக்டர் ஓடி ஒரு கன்சல்டன்ட் வளமையா வந்து அந்த லீடர்னு சொல்லுவாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லீடர். உடனே எங்கள்கிட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஹோன் இருக்கணும். அப்போ அந்த ஹோன் அடிப்பினோம்.
அந்த ஹோன் கூட இல்லை ஆதார வைத்தியசாலை அந்த ஹோன் அடிப்பினோம். அப்போ எல்லா போட்ல இருந்து சகல பேரும் ஓடிடணும். இதுக்கு நாங்கள் ட்ரில் செய்து பழக வேணும். அதாவது இப்படி ஒன்று வந்தா என்ன நடக்கும்னு சொல்லி ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணி ஒரு டம்மியா ஆக்களை வெளிக்கெடுத்து இப்படி ட்ரில் 6 மாதத்துக்கு ஒருக்கா செய்யணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரில் செய்யப்படையில் இது வரைக்கும் சாவச்சேரி வைத்தியசாலையில் இனி எழுதி கொண்டே ஓடிக்கொண்டே பழைய டேட் போட்டு வைக்கணும் தெரியாது. இது வரைக்கும் ஒரு ட்ரில் செய்யப்படையில் இப்படி ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்துச்சு சொன்னால் ஒரு ட்ரெயின் ஒன்று பிறண்டுச்சு சொன்னால் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலை தான் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு இருக்கணும். சாவச்சேரியிலேருந்து எடுத்துக்கொண்டு ஓட மாட்டேன் ஜாழ்ப்பாணத்துக்கு எல்லாரும் சாவச்சேரிக்கு வந்து அங்கே ட்ரையேஜ் செய்து அங்கே உயிரான அங்கே ஒரு தியேட்டர் இருக்கணும் கட்டாயம். இதுக்காண்டி தான் 5ஆம் தேதி 7ஆம் மாதம் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணினான். நான் தியேட்டர் இருக்கணும் கஷ்டம். உடனே அவசரமாக செய்ய வேண்டிய பேஷண்ட் இல்லாத டெத் பேஷண்ட் இல்லாத டெத்தை வேறையா பிரிப்பினா மோச்சரி கொண்டு போயிடும். டெத் அண்ட் பிளாக் கலர் போட்டு துணியால் மூடி யூடியூப்ல அடிச்சு பாருங்க, அதெல்லாம் இருக்கு வடிவா. அதற்கு பிறகு வெரி ஏர்ஜென்ட் ரெட் கலர் பேஷண்ட்டுக்கு கையில் டெக்கை கட்டுவோம். அதை பிபி மேர் கன்சல்ட் மேலே ஓடி போய் பார்த்து அதை அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன செய்யணும், ரிசசிடேஷன் செய்யணுமா அல்லது நார்மல் சீரியனை போடணுமா அது சொல்கிற அதை பார்ப்பின. 2வது ஓகே கொஞ்சம் அளவானது சின்ன சின்ன காயங்கள் தான், பட் அடுத்ததாக பார்க்க வேணுமன்றது ஜெலோ கலர். அதுக்கு பிறகு ஓகே ஓட்டில் அனுப்பி பார்க்கலாமன்றது கிரீன் கலர். பிரச்சனை இல்லாத ஆக்களை அப்படியே சைட்டில் வச்சிருக்கு. அந்த ட்ரையேட் செய்யறதுக்குரிய ட்ரையேட் ஸ்பேஸ் கூட அந்த பழைய பில்டிங்கில் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் புது பில்டிங் கொண்டே போட்டேன். நீங்கள் கடைசியா எல்லாத்தையும் நாசமா இருக்கிறீங்க. ஒரு வைத்தியசாலையே அதிகாரம் உங்களுக்கு கதிர வேணுமென்றதுக்காண்டி என்னென்ன விதமா உங்களால மாத்தலுமோ ஒரு கொலையல் செய்யலுமோ அந்தந்த விதமா நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு சரியான கவலை என்னன்னு சொன்னால் இந்த டெத் வந்திருக்கிறக்கூடிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்கணும். இதுக்குரிய முக்கியமான பிள்ளை ரஜீவன் தான், டாக்டர் ராஜீவ் தான். அவர் தான் நான் மாத்தி வச்சிருந்தேன். நான் இதை நீதிபதி அவர்கள் பார்த்தால் கூட எனக்கு சந்தோஷம். நான் ஏற்கனவே இங்கே இடம் காணாண்டு தான் அந்த புது பில்டிங்ல கொண்டே போட்டிருந்தேன் நான் ஐயா. அதற்கு பிறகு அங்க ஜென்ரேட்டர் இல்லை என்று சொல்லி புது ஜென்ரேட்டரும் வந்துட்டுது. இப்ப என்ன இருக்கிற கோபத்துக்காண்டி செய்ததை நான் திருப்பி காட்டுறேன்னு சொல்லி பல இடத்துக்கு கொண்டு வந்து அங்க அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடக்கும். என்ன ஜெயில போட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு கும்பிட்டு கேட்கிறேன். அந்த வீடியோ பாருங்க. அதுல ஒரு டெத் ஒன்று நேற்று இன்னொரு பேஷண்ட் ஐசியூல இரவுல நிக்க வேண்டிய டாக்டர்ஸ் மேல எத்தனை பேர் 25 பேர் ஹாஸ்பிட்டல் நிக்கணும். அப்ப முதல் நாள் இரவு 6 பேர் போனா அண்டியா இரவுல 6 பேரா இருக்கும். டே டியூட்டி செய்து 6 பேரா இருக்கணும். அந்த 2-3 டாக்டர்ஸ் தான் அதை பார்த்து கொண்டிருக்கணும். ஒன் கோல் 2 பிபி மேல இருக்கணும். சர்ஜன் இல்லை எங்கள்ட ஹாஸ்பிட்டல்ல. நான் இதை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். தயவு செய்து இந்த பழைய பில்டிங் கொண்டு போக சொல்லி சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் வரையில சாவச்சேரி வைத்தியசாலைக்கு. எனக்கு சாவச்சேரி வைத்தியசாலை வேண்டாம். யாராவது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை கொண்டு வந்தால் போட்டாவது அதை செய்யுங்க, புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். தேங்க்யூ.